வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் வருகின்ற வாரம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்காம போன வாரம் முழுசாக, அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுலேயுமே. அடுத்து இந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னால நம்ம வந்து அடுத்த வாரம் 22லேருந்து 26 வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோங்கிறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமான 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கேண்டில். ஸோ ஒரு டே கேண்டில்ஸ்லேயே நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் முக்கியமான சப்போர்ட் என்ன இருக்குது, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில்ஸும் பார்ப்போம். அப்போ இந்த வீக்லி கேண்டில்ஸ் பார்க்கும்போது வீக்லி ஹை, வீக்லி லோ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா வீக்லி ஹை, வீக்லி லோவெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால நம்ம இந்த வாரத்துக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா, அப்போது ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வீக்லி கேண்டில், டே கேண்டில் அண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லையும் நமக்கு பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அண்ட் இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் எக்கனாமிக் கேலண்டர், அதாவது முக்கியமான கவர்மெண்ட் நியூஸ் ஏதாவது இந்த வாரத்துக்கு வரப்போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது, அதை தொடர்ந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர், ஏதாவது முக்கியமான கம்பெனிஸ் வந்து 22லேருந்து 26ஆம் தேதி செப்டம்பருக்குள்ளே ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அண்ட் அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலிடே கேலண்டர், ஏதாவது நம்ம வந்து ஹாலிடே இந்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, மார்க்கெட்டில் பிரேக் ஏதாவது இருக்க போகுதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அடுத்த வாரம் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, என்னென்ன முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் அண்ட் என்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்க போகுதுங்கிறது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமிக் கேலண்டரை பார்ப்போம். அப்போ இந்த எக்கனாமிக் கேலண்டரில் நமக்கு இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்காங்கிறது. அப்போ நமக்கு வந்து இம்பேக்ட், அதாவது வருகின்ற வாரத்தில் பார்க்கும்போது 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து எந்த முக்கியமான நியூஸும் வரல. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயரோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அப்போ இது வந்து ஆகஸ்ட் மாதம், அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் 24 2024 ஆகஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு, 2025 ஆகஸ்ட்டுக்குள்ளே மார்க்கெட் எப்படி மாறி இருக்குது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டானது, முக்கியமானது வரல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் சொல்ல போகிறாங்க. அது வந்து நமக்கு மார்க்கெட்லையும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். வேறு எதுவுமே நமக்கு வந்து முக்கியமான நியூஸ் வந்து நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒன்று. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் ஏதாவது நமக்கு வந்து 22ஆம் தேதிக்கு மேலே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிடிலைட், அதாவது நம்மளோட ஃபெவிகால் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரண்ட் கம்பெனி. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி சப்ளைஸ்லாம் பண்ணுறாங்க. ஃபெவிகால் அவங்களோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிராண்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பார்ட்டண்ட்டான அவுட்புட் வராது. அண்ட் இம்பேக்ட்டும் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அவங்க மட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து நிஃப்டி 50 வந்து சின்னதாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீதி எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசான இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எதுவும் இல்லை. அப்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவரோடது வியாழக்கிழமை நமக்கு ரிசல்ட்ஸ் வருது. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லும். அப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பிரிடிலைட்டோட போனஸும், இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர்லேருந்து முக்கியமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது இந்த வாரத்துக்கு. அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹாலிடே வந்து இந்த வாரம் நமக்கு இல்லை, இந்த வாரமும் இல்லை, அடுத்த வாரமும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி நமக்கு வந்து காந்தி ஜெயந்திக்கான லீவ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த காந்தி ஜெயந்திக்கான லீவு அக்டோபர் 2ஆம் தேதி தான் நமக்கு லீவு, அதுக்கு நடுவில் இல்லை. அதே மாதிரி அக்டோபர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லீவ் இருக்குது, அக்டோபர் 21, அக்டோபர் 22. ஸோ இது 3 லீவ் அக்டோபர் மாதம் வரப்போகுதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஹாலிடே கேலண்டரில் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ நம்ம எக்கனாமிக் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அண்ட் ஹாலிடே கேலண்டரில் பார்க்கும்போது முக்கியமான நாள் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா வியாழக்கிழமை தான் நமக்கு முக்கியமான நாளாக இருக்குது. ஸோ அப்போ வந்து வெள்ளிக்கிழமையோட ஹோல்டிங்ஸ் வந்து நம்ம எப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னா கரெக்ட். நம்ம வெள்ளிக்கிழமை என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து டவுன் சைட் புஷ் வந்துச்சு. அண்ட் நம்ம எதிர்பார்த்தது வந்து 25,300ல் ஸ்டாப் ஆகும்னு. பட் அங்கிருந்து கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி 25,290 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஒரு 30 பாயிண்ட் கீழே வந்துச்சு. அண்ட் இந்த 30 பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சிலேருந்து 30 இல்லைனா 50 பாயிண்ட்ஸ் மேலே கீழே வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா சப்போர்ட்டுன்னு சொல்கிறது ஒரு சிங்கிள் ப்ரைஸ் லெவல் கிடையாது, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் லெவல். அப்படிங்கிறனால நம்ம இப்போ 25,500 அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரைஸ் லெவல் சொன்னோம்னா அதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் மேலேயும் அதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழேயும் நம்ம வந்து எப்போயுமே ட்ரெண்ட் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 50 30 அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வரும். என்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம சொல்ல போகிற எக்ஸாக்ட் ப்ரைஸ் மட்டுமே வந்து ஒரு கரெக்டான சப்போர்ட் கிடையாது. அதுலேருந்து ஒரு 10-20 பாயிண்ட் மேலே கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லர்ஸ் தான் நமக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் நமக்கு டவுனாக இருந்துச்சு. அதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையை மட்டும் நமக்கு தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போன வாரம் முழுசாக நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மார்க்கெட். அண்ட் இது போன வாரம் மட்டும் கிடையாது, ஆகஸ்ட்லேருந்து பாதியிலிருந்துன்னே சொல்லலாம். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்குது. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஸோ இது வந்து யூஷுவல் க்ரோத் தான். அண்ட் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் எல்லா நாளுமே நமக்கு ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் மேலே போயிருந்துச்சு. இதுதான் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். மற்றபடி பார்க்கும்போது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ நமக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு நிஃப்டி 50 ஒரு 4% மேலே கூடியிருக்கு. 4.2% வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு வீக்லி ஒரு 4% க்ரோத்துங்கிறது நிஃப்டி 50க்கு ரொம்ப நல்ல க்ரோத்துன்னே சொல்லலாம். ஸோ லாங் டேர்மாக யாராவது நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ அப்போது நிஃப்டி 50 ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் க்ரோத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஒன்று. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது மந்த்லியாக பார்க்கும்போது இதே இது நான் வந்து டே இல்லைனா வீக்லி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் எப்படி நமக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து வீக்லி கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகவும் அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ரெக்கவரி ஃபேஸ்லேயே இருக்குது. அப்போது இது ரெக்கவரி ஃபேஸில் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ முக்கியமாக நமக்கு வந்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் இந்த பாயிண்ட் அதாவது 25,300 இதை தாண்டிடுச்சுன்னா அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த 24,300 தாண்டிடுச்சு, அப்படி 25,300 தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எது வரைக்கும் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 25,600. அப்போ நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். 25,327 இருக்குது. ஸோ 25,320 நான் வைக்கிறேன். 25,320. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த வாரம் மேலே பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்குமா இல்லையாங்கிறத சொல்கிறதுக்கான முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்ச். அப்போது நமக்கு வந்து திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் எது வரைக்கும் நம்ம வீக்லி ஹை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,650 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து 25,650 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் கரெக்டாக இந்த ப்ரைஸ்ன்னு கிடையாது. இப்போ இருக்கிற நமக்கு இந்த லெவலோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 660, நான் வந்து 650 நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரு ஹை. ஸோ இந்த ஹையை தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு இன்டர்மீடியேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் ஒரு ஹை இருக்குது விச் இஸ் லைக் 25,450. அப்போது நமக்கு வந்து எது ஒரு நடுவில் இருக்க முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,450. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 25,320, அடுத்து பார்த்தீங்கன்னா 25,440, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 650. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில். அப்போ மார்க்கெட் நிஃப்டி 50ல் மார்க்கெட் க்ரோ ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போது நமக்கு மார்க்கெட் இதே இது டவுன் சைட் போச்சுன்னா 25,120. நான் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், நம்ம வந்து வீடியோவில் காமிக்கிறது முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ்னு இல்லை, எப்படி இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு தான். ஏன்னா இந்த கேண்டில் இருக்குது, இந்த கேண்டில் இருந்து நான் அடுத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த லெவலில் பிரேக் ஆகும் அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் ஆகும். அடுத்து எந்த லெவலில் பிரேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற லெவலில் பிரேக் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கும் தெரியணும் மார்க்கெட்டில் எப்படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி இப்போ டவுன்ஃபால் ஆகும்போது ஏற்கனவே மார்க்கெட் வந்து எதை கிராஸ் ஆயிருந்துச்சோ அதுதான் பார்க்கணும். டவுன்ஃபால் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடாது.
டவுன்ஃபால் ஆகும்போது நமக்கு இப்போ growth எங்கே ஆயிருக்கோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25,100 தான் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டிடுச்சு 25,120 தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் நடக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது 25,320 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவான மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த வாரம். அதே மாதிரி இந்த 25,120 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷிங் மார்க்கெட்டாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்து வீக்லிக்கான முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல். ஓகே, இப்போ டெய்லி நம்ம அனாலிசிஸ்க்கு வருவோம் கேண்டில். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முன்னாடியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 25,440 இது பாருங்க. நம்ம வந்து முன்னாடி இப்போ வீக்லி கேண்டில் வச்சு தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டோம். ஆனால் நம்ம வந்து டே கேண்டில் பார்க்கும்போது நமக்கு வியாழக்கிழமை மார்க்கெட் இங்கே க்ரோ ஆகிட்டு கரெக்டாக இந்த ப்ரைஸ் லெவலில் வருது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். கரெக்டாக அந்த ப்ரைஸ் எல்லாம் ஒபே பண்ணோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, அப்போது அதே தான் மார்க்கெட் வந்து இந்த 25,320 மட்டும் கிராஸ் ஆயிருச்சு. நாளைக்கு ஓப்பனிங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆன 25,040 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25,650 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே சமயம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலுக்கு நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா 25,320க்கும் 25,120க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதாக அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம வந்து நிஃப்டி 50ல் எதிர்பார்க்கறதுக்கான முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல். அதே மாதிரி நமக்கு வந்து இதுதான் நம்ம வந்து வீக்லி கேண்டில் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னாலுமே நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுமா இல்லை இங்கே ஓப்பன் ஆகுமாங்கிறது. அப்போது திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு. அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை 3:30க்கு மார்க்கெட்டை க்ளோஸ் ஆகும்போது எந்த இடத்துல இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 330க்குனா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். ஸோ 330க்கு இங்கே இருந்திருக்கு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே ப்ரைஸில் இருக்குது. அப்போது நம்ம வந்து ஒரு கேப் டவுன் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது. அப்போ கிஃப்ட் நிஃப்டி திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக இவ்வளோ தூரம் வரலை அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மார்க்கெட் தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். வேறு யாரோ கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எப்படி வெள்ளிக்கிழமையே இல்லைனா சனிக்கிழமையே வந்து திங்கக்கிழமை கேப் டவுன் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 330க்கு க்ளோஸ் ஆகும்போது எந்த ரேஞ்சு இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு. அப்போது திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே புஷ் ஆயிருனா தான் நமக்கு வந்து மார்க்கெட் கண்டினியூஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது இந்த ஒரு ஐடியாவை நம்ம வந்து நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்னா 25,240 இல்லைனா 25,200 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஒரு எக்ஸப்ஷனலாக இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளாகு கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் என்ன கீ ப்ரைஸ் லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து சென்செக்ஸை அனலைஸ் பண்ணுவோம். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் தான் வந்துச்சு. அந்த டவுன் சைட் புஷ்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகுமான்னு பார்க்குறதுக்கு நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில். அப்போ நம்ம இந்த சென்செக்ஸில் வீக்லி கேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ப்ரைஸ் லெவல் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,000 வரைக்கும் மேலே புஷ் ஆகும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸ்லேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் மேலே புஷ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 83,400 தான் நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதை நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அப்போது சென்செக்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் லெவல் 82,600லேருந்து மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். 82,600 இந்த ப்ரைஸ் லெவலுக்கு மேலே நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகும். அண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,420 இருக்கும். அண்ட் இந்த 83,420ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஹையான 84,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது சென்செக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான
ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது என்னங்கிறது நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ 84,000 தான் நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்க்குறது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 83,400ம் எந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் மேலே போனால் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 82,600ம் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமான 3 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு வந்து இதுதான் 81,900. ஸோ இந்த 81,900 கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அப்போது முக்கியமாக நம்ம வந்து இந்த 81,900 இன்கேஸ் நமக்கு வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் ஓப்பன் ஆகுது, 82,600க்கும் 81,900க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம இன்ட்ராடே கேண்டலில் நமக்கு சின்னதாக ஒரு கேப் டவுன் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 82,600க்கும் இந்த 81,900க்கும் நடுவில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ திங்கக்கிழமை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அப்படி இல்லைன்னா கீழே ஓப்பன் ஆகி க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுவுமே நடக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் திங்கக்கிழமை கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து மார்க்கெட்டில் கேப் அப்பாக கேப் டவுனாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைய மார்க்கெட்டில் நமக்கு முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல் இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்செக்ஸ்க்கு 82,600ம் 81,900ம். இதற்கு மேலே எங்கே ஓப்பன் ஆகுதோ மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ், நடுவில் இருந்துச்சுன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். இதுதான் நமக்கு சென்செக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான கீ லெவல்ஸ் அடுத்த வாரத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை விட ரொம்பவே வித்தியாசமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து அப்வர்ட் புஷ்ஷாக ட்ரை ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஆல் டைம் ஹையே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு 57,000 58,000க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது இங்கேருந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 58,000க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 5% மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 58,000 விட கீழே இருக்குங்கிறனால 4.6%. ஸோ இங்கேருந்து ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே ரீச் ஆகும். அப்படிங்கிறனால முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லோ இல்லைனா நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிருக்கிறதுல பார்த்தோம்னா 56,000 தான் பேங்க் நிஃப்டிக்கான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அண்டு இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து வீக்லி கேண்டில் வச்சே சொல்லிடலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற ஹை பார்த்தீங்கன்னா 56,000லாம். ஸோ அப்படிங்கிறனால இதுதான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அண்ட் 56,000 கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 56,800ம் 57,000ம் ரீச் ஆகும். அண்ட் 56,000 கிராஸ் ஆகுமா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு முக்கியமான பெரிய கேள்வி தான். அதே மாதிரி நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டிக்கு 54,800. ஸோ அப்போ இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலுக்குள்ளே நடுவில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலுக்கு மேலேயோ கீழேயோ மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ இருக்கும். ஏன் வந்து நான் பேங்க் நிஃப்டிக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் லெவல் தான் சொல்கிறேன், மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் சொல்லலை அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட வால்யூம் அண்ட் அதாவது வாலடைலிட்டின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ வேகமாக மேலே போகும் எவ்வளோ வேகமாக கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி நான் இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸோட வேரியேஷன் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் காமிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டியில் வாலடைலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெண்டு ப்ரைஸ் லெவல்ஸ் தான் வைக்கிறோம். ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸாகவே நமக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒபே ஆகலை. அதனால் நீங்கள் வந்து பிசிஆர் ரேஷியோவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கால் ஆப்ஷன் எங்கே இருக்கோ புட் ஆப்ஷன் எங்கே இருக்கோ அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மற்றபடி இந்த பிசிஆர் ரேஷியோவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோ ட்ரேடோ எடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் அட்வைஸ். ஸோ அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.